திரு வன்னியரசு, திமுக கூட்டணி உறுதியா இருக்குன்னு சொன்னாலும் அங்க வரக்கூடிய சச்சரவுகள் எல்லாம் நீங்க குறிப்பிட்ட 25 இடத்துல ஆரம்பிச்சு இந்த மாதிரி சீட்டோடைய எண்ணிக்கையை கூட்டுவதற்கான ஒன்று, அதனால அது ஒரு பெரிய சவாலா இருக்கும் அப்படிங்கிறத வைக்கிறார். திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் சதவீதம் கம்மி தான், வாக்கு சதவீதம். அதனால அது ஒன்றும் அவங்களுக்கு கை கொடுக்கல. அவங்களுக்கு கூட்டணியாவே வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குது, அவங்களுக்கு தான் சவால் அப்படின்றது தான் கலை வைக்கிற வாதம். அதற்கு உங்களுடைய பதில்? முதல்ல எல்லாருக்கும் என்னுடைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதாவது வந்து 2026 சவால் நிறைந்ததாக இருக்கும் அப்படின்னா, இந்தியா முழுக்க ஒரு சவால் உள்ள சூழலில் தான் நம்ம இருக்கிறோம். பாஜக போன்ற ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள் இருக்கிறதுனால அது ஒரு சவால் தான். அவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால் தான் வந்து எல்லா மாநிலங்களும் இருக்குது. அது வந்து தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் நடக்கலை அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க இந்த மாதிரியான சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறது, இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு வேலையை செய்கிறது அப்படிங்கிற மாதிரியான வேறு ஒரு திசை திருப்பல் வேலையில் செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் வந்து சவால் தான். ஏன்னா இதெல்லாம் சாதாரண விடயம்லாம் இல்லை. இந்த மாதிரி சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிறதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் சாதாரண விஷயம்லாம் இல்லை. அதனால் அந்த சவால் அப்படிங்கிறத தாண்டி நம்ம வந்து 2026 ஆட்சி அமைக்க போகிறது அப்படின்னா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் ஒரு அணி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் பேரியக்கம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, வந்து மனிதநேய மக்கள் கட்சி, கடைசியாக வந்து இவர் நம்ம கமல்ஹாசன் அவர்கள் சேர்ந்தாங்க. இந்த அணி வந்து அப்படியே இருக்குது. 2021 நம்ம வந்து கூட்டணி அமைச்சோம். அதுக்கு அடுத்து வந்து 2024 நம்ம வந்து அதில் வந்து வெற்றி பெற்றோம். அதுக்கு இடையில் வந்து தேர்தல், உள்ளாட்சி அமைப்பு தேர்தலையும் நம்ம வந்து வெற்றி பெற்றுக்கிறோம். 2017 வந்து 19 நாடாளுமன்ற தொடரும், நாங்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இதில் வந்து எப்படி நம்ம வந்து பார்க்குறோம்னா, இதில் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கூட்டணிகளுக்குள்ளே இருக்கிற கட்சிகளுக்கு முரண்பாடு இருக்கலாம், பேசுகிறாங்க. அது வந்து இருக்கிற சம்பவங்களை ஒட்டி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அது வந்து ஆனால் தொடர்ச்சியாக வந்து இந்த அரசை நல்வழிப்படுத்துறது, இந்த அரசை வழி நடத்துறதுல வந்து எல்லோருக்குமான பங்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அது போய்கிட்டு இருக்குது. அதில் எந்த குளறுபடியும் இல்லை. இது வந்து அப்படியே இருக்குது. ஆனால் அதிமுகவில் வந்து கூட்டணியில் ஏற்கனவே இருந்தவங்க 2021 இருந்த பாமக வெளியே போயிடுச்சு. அதே போல் வந்து தேமுதிக வெளியில் போயிட்டது. நீங்கள் வந்து பாஜக தனியாக வந்து ஒரு அணி அமைக்கிறாங்க. அதாவது அதிமுகவில் இருக்கிற கட்சி வந்து வெளியே போகுதுங்க. பாஜக வந்து புதுசாக ஒரு அணி அமைக்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து கட்சிகள் தேவைப்படுது. புதுசாக வந்து கட்சிகள் தேவைப்படுது. அவங்க வருவாங்களா, இவங்க வருவாங்களா, ஒரு 8 அமாவாசை 10 அமாவாசைக்காக காத்து கிடக்கிற ஒரு சூழல் தான் நம்முடைய எடப்பாடியாருக்கு இருக்குது. ஏன்னா அவரே சொல்கிறார், நான் 10 அமாவாசை வந்து கழிஞ்சிருச்சுன்னா வந்து இந்த ஆட்சி மாறிடும் அப்படின்னு அவரே வந்து சொல்கிறாரு. அவர் அவரை கடந்த காலங்களில் சொன்னதுக்கான ஒரு நரேஷனாக வைக்கிறார்ல, அவரை அதற்கு முன்பு சொன்னாங்கல்ல. என்ன திமுக வந்து என்ன இப்படி ஜோசியம் சொல்லல? திமுக சொல்லல, மற்ற அவங்க அதிமுகவுடைய உட்கட்சி இதில் டிடிவி சொன்னார் அந்த வார்த்தையை. இப்படியானவங்கலாம் அது அவங்களுடைய கொள்கை ரீதி அவங்க இருக்கிற வலதுசாரிகள் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவங்க வந்து பேசுகிறாங்க. இடதுசாரிகள் யாரும் இந்த மாதிரி பேச மாட்டாங்க. அமாவாசையை நம்புறதில்ல, 7 கட்டம் 8 கட்டம்லாம் பார்த்துட்டோம்லாம் நம்புறதில்ல. மக்களை நம்பினாங்க. மக்களுடைய செயல் திட்டங்கள் இன்றைக்கி வந்து மகளிர் உரிமை தொகையாக அதை மக்களை நம்பி அதுக்கான வந்து செயல் திட்டங்கள் வைக்கிறாங்க. நான் முதல்வர் திட்டமாக அதை வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மாணவர்களுக்கான திட்டமும் அதை வந்து பண்ணுறாங்க. அதனால் வந்து அது தனி செயல் திட்டம்ங்கிறது, சமூக நல திட்டங்கள்ங்கிறது அது தனி. கூட்டணிகளில் வந்து நீங்கள் வந்து எந்த இடத்துலையுமே வந்து கூட்டணிக்காக இன்னொரு கட்சி வரணும் அப்படிங்கிறது காத்து கிடக்கிற இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அதை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வந்து அங்கே அப்படியான இடம் இல்லை. ஆனால் அதிமுக காத்து கிடக்கு, யார் வருவாங்க அப்படிங்கிறத காத்து கிடக்கு. அது வெளிப்படையாக அவரே சொல்கிறாரு. பெரிய நாங்கள் வந்து கூட்டணி அமைக்க போகிறோம் அப்படிங்கிறது அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ பாஜக வந்து எப்படி கூட்டணி அமைக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. முதல்ல கூட்டணி அமைக்கிறதுக்கே சவால் அவங்களுக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது அதிமுகவுக்கு கூட்டணி அமைப்பதற்கே சவால் இருக்குது, பாஜகவுக்கு கூட்டணி அமைப்பதற்கே சவால் இருக்குது. நீங்கள் தாவேகா பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து ஒரு கேட்டட் பொலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. அது வந்து எலைட் பொலிட்டிக்ஸை தாண்டி கேட்டட் பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுறாரு. அவர் வந்து நார்மலான இது இல்லை. அதனால் நாங்கள் அவரை வந்து நம்ம வந்து ஓரந்தள்ளிடலாம். மற்றபடி நீங்கள் வந்து நாத்தாக்கா வந்து அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதுக்குள்ளேயும் போக வேண்டியதில்லை. அப்போ இருக்கிற இதில் வந்து இடதுசாரிகள் வலதுசாரிகள் தான். இப்போ பாஜக வந்து நீங்கள் வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இல்லை அப்படின்னா ஏன் ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து நீங்கள் வந்து ஆதரிக்கிறாங்க? மக்கள் பார்க்குறாங்கல்ல. எப்படி வந்து நீங்கள் வந்து பாஜகவுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க.
ஆனால் அவங்க கொண்டு வந்த ஒரு திட்டத்தை ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து மாநில உரிமை சம்மந்தப்பட்டது இல்லையா? பேரறிஞர் அண்ணாவுடைய பேரில் நீங்கள் இயங்குறீங்க, மாநில உரிமை சம்மந்தப்பட்டது இல்லையா? நீங்கள் அதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்க. அப்போ எப்படி நம்புவாங்க? சிறுபான்மை வாக்குகள் தான் வந்து திமுக கூட்டணிக்கான பலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த திமுக கூட்டணியில் இருக்கிற சிறுபான்மை வாக்குகளை வந்து பிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் வந்து பாஜகலேருந்து பிரிஞ்சு நிற்கிறீங்க அப்படிங்கிறத வெளிப்படையான உண்மை இப்போ வந்து அம்பலப்பட்டிருக்கிறது. வேறு என்ன அதில் இருக்குது? அதை விட ஒரு அண்ணன் வந்து சொன்னது ரொம்ப முக்கியமாக குப்பைக்கு வரின்னு சொல்கிறாரு. 1ஆம் தேதி அதுவுமா வந்து ஏன் அப்படி வந்து உண்மையை சொல்லாமல் இருக்கிறாருன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரியும் 2022-23 போடப்பட்ட பட்ஜெட்டு, மாநகராட்சி பட்ஜெட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த பட்ஜெட்டில் வந்து கோவையில் இருக்கிற அந்த மாநகராட்சி ஆணையர் வந்து சந்தீப் நந்தூரி அவர் வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அங்கங்கே போடுறாங்க. மொத்தம் ஒவ்வொரு மாநகராட்சிக்கும் 3200 ஒப்பந்த பணியாளர்கள் போட்டிருக்கோம். அந்த ஒப்பந்த பணியாளர்கள் வந்து இதெல்லாம் வந்து மாநகராட்சியை வந்து மக்கும் குப்பையை மக்காத குப்பையை பிரித்து மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு சுத்தமான சுகாதாரமான மாநகராட்சியை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம வந்து கொண்டு வர்றோம். ஆனால் அங்கங்கே வந்து போட்டுறாங்க, குப்பைகளை போடுறாங்க. அப்படி குப்பைகளை போடுவதற்கான அபராதமாக தான் வந்து சொன்னார் சந்தீப் நந்தூரி. அதை தான் ஃபாலோ பண்ணி மதுரையில் இருக்கிற வந்து மாநகராட்சியினுடைய ஆணையர் வந்து அனீஸ் சேகர் வந்து அவரும் அதை தான் சொன்னார். ஆனால் திமுகவினுடைய மேயரும் எதிர்க்கிறார், கவுன்சிலர்களும் எதிர்த்தாங்க, ஆதரிக்கலை. இப்போ வந்து இருக்கிற வந்து நீங்கள் வந்து குறிப்பாக வந்து இவர் வந்து சந்தீப் நந்தூரி சொல்லிட்டாரு, நான் வந்து இதை நடைமுறைப்படுத்தலைன்ட்டார். ஏன் இதை நம்ம வந்து சொல்கிறோம்னா, ஒரு இல்லாத ஒன்றை வந்து குப்பைக்கு வரி போட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பூதாகரப்படுத்து பாஜக எப்படி பூதாகரப்படுத்துகிறாங்க, எதுவுமே நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததா சொல்றாங்க. அதுபோல அண்ணன் கலை அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் விலைவாசி உயர்வுகள் எல்லாவற்றிலும் இருக்குது. அது வந்து இந்த கூட்டணி மேல இந்த அரசின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். அது வாக்கு வங்கியில வந்து ஒரு குறைவை ஏற்படுத்த தான் செய்யும், பின்னடைவை ஏற்படுத்தும்ன்றார் அவர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இதே தான் சொன்னாங்க. போட்டியிடவாது முடிஞ்சதா? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்ன சொன்னாங்க? அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? அதிருப்தி இருக்குது, இது வந்து ஆளும் அரசுக்கு எதிராக வந்து அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் அதில் வந்து போட்டியிடவே இல்லை. இன்னும் கூடுதலான அதிமுக வாக்குகள் யாருக்கு போணுச்சு? திமுகவுக்கு வந்தது. இவர் வந்து வாக்கு சதவீதம் மாறி இருக்குது, 6% ஏதோ 6லேருந்து 7% வந்து நீங்கள் வந்து திமுகவுடைய வாக்குகள் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ நீங்கள் சரியாக வந்து சொல்லணும். நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் அப்துல்லா அவர்கள் புள்ளி விவரத்தோடு சொல்கிறாரு, இந்த இடத்துல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு உங்கள்கிட்ட இல்லை, தரவு இல்லை. ஆனால் நான் குறைஞ்சிருக்குன்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. அந்த உறுதிப்படுத்துறதுல வந்து நீங்கள் தரவோடு சொல்லுங்கள். ஆனால் நான் ஒரு தரவோடு சொல்கிறேன். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவினுடைய நிலை என்ன? மொத்தம் 7 இடங்களில் வந்து அதிமுகவுடைய வைப்பு தொகை போச்சு. 9 இடங்களில் 3ஆவது இடத்துக்கு வந்திருக்கு, 2 இடங்களில் 4ஆவது இடத்துக்கு வந்திருக்கு அதிமுகவின் நிலை. மதுரை, தேனி, நெல்லை இந்த 3 தொகுதிகளில் அதெல்லாம் சிங்கிள் டிஜிட்டல் இருங்க. ஆனா உங்க கூட்டணிக்கு 7% வாக்கு குறைஞ்சது. அதுதான் உண்மை, அததானே சொல்றாரு அப்படின்னு தானே அவர். அண்ணன் என்ன பண்ணா சத்தியமண்ணே சொல்லுவார், சத்தியமாக சொல்லுவார் அவர். தரவு வேணும்லங்க. நீங்கள் அண்ணாமலை மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுட்டு போகிறதில்ல, அடிச்சு விட முடியாது. புள்ளி விவரங்களோட நீங்கள் சொல்லுங்கள், இந்த நீங்கள் வந்து இந்த இடங்களில் வந்து இருந்தது புள்ளி நீங்கள் வந்து சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம அது குறித்து நீங்கள் வந்து பண்ணலாம். அதனால் வந்து அது இல்லை. இப்போ இருக்கிற நிலைமை அதிமுக மிக மோசமான ஒரு சூழலில் ரெட்டலையை வந்து வாங்குமா அப்படிங்கிற ஒரு சூழலில் இருக்குது. பாஜக கூட சேர்ந்தாலே எப்படி ஏக்நாத் சிண்டே வந்து அங்கே வந்து உடைச்சி எடுத்தாங்களோ அதுபோல் வந்து அதிமுகவும் உடைக்கிறாங்க, இப்போ பாமகவும் உடைக்கிறாங்க. இது வந்து மிக ஆபத்தானது. நான் வந்து அது ஒரு பாசிட்டிவான இடத்துல நான் சொல்லலை. பாஜகவுல இருக்கிற இந்த பிரச்சனைக்கும் பாஜக அவங்க மேலேயே இல்லைங்க, அப்படி இல்லை. பாஜகவுடைய கேரக்டர் நான் சொல்கிறேன். இந்தியா முழுக்க பாஜக வந்து ஒரு மாநில கட்சியை வந்து அது கண்ட்ரோலில் வைக்கணும்னு நினைப்பாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னா அது உடைப்பாங்க. அது அதிமுகவுக்கு அதுதான் நடந்தது. இப்போ பாமகவுக்கு நடக்குது. நான் வந்து இதை வந்து வருத்தத்தோடு தான் பேசுகிறேன். நான் வந்து பாமக மீது வந்து இருக்கிற வருத்தமோ அல்லது கோபமோ நான் இல்லை, வலிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மாநில உரிமை பேசக்கூடிய கட்சிகள் வந்து எப்போவுமே வந்து பாஜகவுக்கு வந்து என்னென்னா அதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுதான் ஒரே நாடு வந்து ஒரே கட்சி, அதுதான் அவங்களுடைய செயல் திட்டம். அந்த செயல் திட்டத்துக்கு யாரெல்லாம் ஒத்து வர்றாங்களோ அவங்கள வச்சுக்கிடுவாங்க, இல்லைன்னா தூக்கி போட்டு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துருவாங்க. இது எல்லா மாநிலங்களில் இருக்கிற வேலைகள். இப்போ இருக்கிற சூழலில் சவால் அப்படிங்கிறது கூட்டணி அமைப்பதற்கே சவால் இருக்குது. அதிமுகவுக்கு கூட்டணி அமைப்பதற்கு சவால் இருக்குது, பாஜகவுக்கு கூட்டணி அமைப்பதற்கு சவால் இருக்குது. அப்புறம் எப்படிங்க நீங்கள் வந்து ஜெயிப்பதை பற்றி பேசுகிறீங்க?
சவாலே உங்களுக்கு அதுதான் ஒரு சவாலாக இருக்குது. வருஷம் இருக்கு, அதெல்லாம் மாறும். இங்க பாருங்க, நாங்க களத்துல இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டோம், அதனால எங்களுக்கு வந்து இது எல்லாமே மாறிடும். கடந்த முறை நீங்க கூட்டணியோட நின்னாலும் நாங்க கூட்டணி இல்லாம நின்னு நாங்க வாக்கு வாங்கலையா அப்படின்னு கேக்குறாங்களே. சரி, நான் இப்போ சீட்டெல்லாம் முக்கியம் இல்ல. இல்ல கலை இப்போ சொன்ன நான் வார்த்தையே சேலஞ்ச் பண்ணுறேன். சொன்னோம்னா இப்போ நான் ஒன்று சீட்டெல்லாம் கேட்குறேன். முக்கியம் இல்ல, இந்த எங்க வாக்கு இருக்கு அப்படின்றது இல்லை, தான் முக்கியம். அதிமுககாரங்க இங்கே இல்லை யாரும் ஆதரவாக பேசுகிறாரு அண்ணன். அதனால் வந்து நான் வந்து அப்படி நான் ரொம்ப இடத்துக்கு நான் போகலை. அப்படி அவங்களுக்காவது கட்டாயம் வெற்றி பெறுவோம் 2026 நல்லா மக்களுடைய செல்வாக்கு இருக்குது, மக்களுக்கான எங்களுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் இல்லைங்க. நீங்கள் இடைத்தேர்தல் நின்று நீங்கள் வந்து அதில் வந்து நீங்கள் சேலஞ்சு பண்ணுங்கள். ஒரு இடைத்தேர்தல் தானே. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அதிகமான செல்வாக்கு, கொங்கு பெல்ட்டு உங்கள் பெல்ட்டு. நீங்கள் தானே சொல்கிறீங்க, அதிமுக தானே சொல்கிறீங்க, பக்கத்தில் தானே எடப்பாடி இருக்குது, வாங்க நில்லுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான இடைத்தேர்தல். அதனால் வந்து இவங்க சொல்கிறது நம்புவாங்க, எல்லாம் யூகத்தில் சொல்கிறது, ஜோதிடம் சொல்கிறது அப்படிங்கிறது வேறு. அதெல்லாம் பழக்கதோஷம், பாஜக இருக்கிற பழக்கதோஷத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்க. ஆனால் 2026 அப்படிங்கிறது சேலஞ்ச் அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரான சேலஞ்சாக தான் பார்க்குறோம். அது பாஜக எதிர்ப்பதன் மூலமாக தான் கிடைக்கும். அதுதான் தமிழ்நாட்டுக்கான ஒரு அடையாளமாக நான் பார்க்குறேன் நான்.